ஆகஸ்ட் 13 2026 வியாழக்கிழமை தமிழ் பஞ்சாங்கம். வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்ததும் நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி வரும் இல்லையா? இன்று நாள் எப்படி இருக்கிறது? என்ன நேரம் நல்ல நேரம்? இன்று நாம என்ன செய்யலாம்? வாங்க, இன்றைய நாளை பஞ்சாங்கத்தோடு சேர்ந்து ஒரு நல்ல எண்ணத்துடன் ஆரம்பிப்போம். முதலில் ஒரு சின்ன கேள்வி. இன்று தமிழ் ஆண்டு மாதம் என்ன தெரியுமா? இன்று தமிழ் பஞ்சாங்கப்படி பராபவ ஆண்டு ஆடி மாதம் 28ஆம் நாள். இன்று வளர்பிறை. சூரிய உதயம் காலை 5:57. சூரிய அஸ்தமனம் மாலை 6:30. சரி, இன்றைய திதி என்ன என்று பார்க்கலாமா? இன்று வளர்பிறை பிரதமை திதி இரவு 8:42 வரை உள்ளது. அதன் பிறகு துவிதியை திதி தொடங்குகிறது. அமாவாசைக்கு பிறகு புதிய பிறை தொடங்கியிருக்கிறது என்பதால் புதிய எண்ணங்களையும் புதிய முயற்சிகளையும் தொடங்குவதற்கான ஒரு நல்ல மனநிலையை உருவாக்கிக் கொள்ளலாம். அடுத்து இன்று நட்சத்திரம் என்ன தெரியுமா? இன்று அதிகாலை 6:06 வரை ஆயில்யம் நட்சத்திரம் உள்ளது. அதன் பிறகு மகம் நட்சத்திரம் தொடங்குகிறது. மகம் அதிகாலை 4:38 வரை உள்ளது. அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் தொடர்கிறது. இன்றைய யோகம் எப்படி இருக்கிறது? இன்று வரியான யோகம் மதியம் 12:16 வரை உள்ளது. அதன் பிறகு பரிக யோகம் தொடர்கிறது. கரணத்தை பார்த்தால் கிம்சுக்னம் காலை 9:51 வரை உள்ளது. அதன் பிறகு பவம் இரவு 8:42 வரை உள்ளது. பின்னர் பாலவம் தொடங்குகிறது. சரி, இப்போது எல்லாரும் எதிர்பார்க்கிற நல்ல நேரத்தை பார்த்துவிடலாமா? இன்று நல்ல நேரமாக காலை 5:57 முதல் 7:31 வரை, காலை 7:31 முதல் 9:05 வரை, காலை 10:39 முதல் 12:13 வரை, மதியம் 12:13 முதல் 1:47 வரை, மாலை 4:56 முதல் 6:30 வரை. மேலும் அபிஜித் முகூர்த்தம் காலை 11:48 முதல் 12:38 வரை உள்ளது. ஒரு சின்ன பாயிண்ட் நண்பர்களே. இன்று நல்ல நேரம் நிறைய இருக்கிறது என்று தெரிந்தவுடன், அடடா, இவ்வளவு நல்ல நேரமா? அப்படின்னா எல்லா வேலையையும் இன்று பண்ணிடலாம் என்று நினைக்க வேண்டாம். முதலில் முக்கியமான வேலையை தேர்ந்தெடுத்து அதை நிதானமாக முடிப்போம். நல்ல நேரம் ஒரு வாய்ப்பு. அதை சரியாக பயன்படுத்துவது நம்முடைய முயற்சி. சரி, இப்போது ராகு காலம், யமகண்டம், குளிகை நேரத்தை தெரிந்து கொள்வோமா? ராகு காலம் மதியம் 1:47 முதல் 3:21 வரை. யமகண்டம் காலை 5:57 முதல் 7:31 வரை. குளிகை காலை 9:05 முதல் 10:39 வரை. இன்று சூலம் தெற்கு திசை என்று பஞ்சாங்க வழக்கில் குறிப்பிடப்படுகிறது. இன்று வியாழக்கிழமை. ஆன்மீகமாக என்ன செய்யலாம் தெரியுமா? வியாழக்கிழமை என்பதால் குரு பகவானை மனதார நினைத்து வழிபடலாம். தட்சிணாமூர்த்தி அல்லது பெருமாளை வழிபட்டு கல்வி, ஞானம், நல்ல வழிகாட்டுதல் கிடைக்க பிரார்த்தனை செய்யலாம். முடிந்தால் இன்று ஒருவருக்காவது நம்மால் முடிந்த உதவியைச் செய்யுங்கள். சில நேரங்களில் நாம் கொடுக்கும் ஒரு நல்ல வார்த்தையே இன்னொருவருக்கு பெரிய சப்போர்ட் ஆகஸ்ட் இருக்கும். கடைசியாக நண்பர்களே, ஒரு சின்ன வாழ்க்கை சிந்தனை. நேற்று வரை இருட்டாக இருந்த வானத்தில் இன்று பிறை தோன்றுவது போல வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நமக்கு வழி தெரியாமல் இருக்கலாம். அதற்காக நம்பிக்கையை விட்டுவிட வேண்டியதில்லை. புதிய நாள் வந்திருக்கிறது என்றால் புதிய வாய்ப்பும் இருக்கிறது. நேற்று நடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் இன்று நாம் எடுக்கிற ஒரு நல்ல முடிவு நாளையை மாற்றக்கூடும். அதனால் இன்று ஒரு சிறிய நல்ல முயற்சியை ஆரம்பிப்போம். சின்ன முயற்சி தொடர்ந்து செய்தால் பெரிய மாற்றம். நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை தொடங்குவோம். இறைவன் அருள் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் என்றும் நிறைந்திருக்கட்டும். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளைய தமிழ் பஞ்சாங்கத்தில் சந்திப்போம். வணக்கம்.